Taste the Daily. நெல்லை பேருந்து நிலையம் மற்றும் மழைநீர் தேங்கியதால் கடல் போல காட்சியளிக்கிறது. பேருந்து நிலையம் வெள்ளக்காடானது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜ்மல் வழங்க கேட்கலாம். அஜ்மல் வணக்கம், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். நெல்லையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி கரை புரண்டு ஓடுவதால் தற்போது கரையோர பகுதி மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீரானது தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலாக இந்த மழைநீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் இப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது இந்த மழைநீர் செல்ல வழியின்றி அதே இடத்தில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னதாகவே ஏற்கனவே பெய்த மழையின் போது இந்த பகுதிகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மழைநீர் தேங்கி பெரும் சிரமத்துக்குள்ளாகினாங்க. அப்பொழுதே திமுக நிர்வாகம் இதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இல்லை மழைநீர் வடிகால்வாய் தூர்வாரும் பணிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இவை அனைத்துமே முறையாக திமுக நிர்வாகம் செய்யப்படாத நிலையில்தான் தற்பொழுது இந்த மழைநீரானது பல்வேறு பகுதிகளில் தேங்கி நின்று பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாவதற்கு முக்கிய காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் கேடிசி நகர், அந்த டவுன் முகமது அலி தெரு மற்றும் இந்த ஜங்ஷன் பகுதிகளில் வெள்ளமானது சூழ்ந்து அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் தங்கக்கூடிய வீடுகளில் அந்த மழைநீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே வர முடியாமல் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். அவர்கள் உணவு கூட கிடைக்க பெறாமல் சிரமத்திற்குள்ளாகி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் திமுக நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் கரையோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய அந்த நீரானது நேரமாக ஆக அந்த நீரின் அளவு அதிகரித்து காணப்படும் நிலையில் அந்த நீர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் தான் தற்பொழுது அது சூழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதியில் முழுவதுமே அது சூழ்ந்துள்ளதால் அந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் என பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட செல்ல முடியாமல் அதையும் தவித்து வருகிறார்கள். கடைகளும் இல்லாத நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து வரும் வேதனை ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது அந்த இடத்தில் காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் வழங்க வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. அருண் பாண்டியன்.